ஏடிஎம் மிஷினுக்குள்ள லட்சங்கள்ல பணம் வச்சிருந்தாங்கன்னா தான் நம்ம போய் கார்டை போடும்போது என்ன வருதுங்க, பணம் வருது. சில டைம் கார்டை போட்டா என்ன வர்றது இல்லைங்க, பணம் வர்றது இல்லை. என்ன காரணம்? மெஷினுக்குள்ள பணம் இல்ல இல்லையா? அப்போ நீங்க ஜெபம் பண்ண உட்காருறீங்க, உங்களுக்குள்ள லோகோஸ் இல்லைன்னா எப்படி உங்களுக்கு நேமா வெளியில வரும் இல்லையா? அப்போ நம்ம ஜெபம் பண்ண உட்கார்றோம். இப்ப நாம என்ன செய்யணும்? ரெகுலராவே நிறைய பைபிள் படிச்சு உள்ள வசனத்தை உள்ள ஏத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஜெபத்துல நிறைய ரேமா வார்த்தைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ரேமா வசனங்களை வைத்து நாம் என்ன பண்ண ஆரம்பிப்போங்க, நாம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அது இயேசுவோடு கூட இணைந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஜெபம். அது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் ஜெபிக்கிற ஜெபம். அது ஆவியானவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற ஜெபம். அந்த ஜெபம் தேவனை கிரியை